ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இந்த அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும், அந்தளவுக்கு இது நல்லாவே ஃப்ரை பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காயோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக இதை மூடி வச்சுருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை மூடி வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவரைக்காய் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அவரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் குக் பண்ணால் போது இது நல்லாவே குக் ஆயிரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவரைக்காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி அவரைக்காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.